Hello viewers, welcome back to MAYIL Academy Neet YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2022 எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபாஸ்ட் ட்ராக் சக்ஸஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டுக்கு சம்மந்தமான டாபிக்ஸ் எல்லாமே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம லெசன் வைஸ் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை ஷார்ட் வீடியோ லெக்சரிங்கில் கொடுத்துட்ருக்கோம். இந்த லெக்சரிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயாலஜி லெசன் 2 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதில் 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஒன்று ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓவியூல், இன்னொன்று எம்ப்ரியோசாக் அப்படிங்கிற 2 டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஓவியூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓவியூல் அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்டெகுமெண்டட் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்டெகுமெண்டட் இன்டெகிசன்ட் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் இன்டெகிசன்ட் அப்படின்னா, அதாவது அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி. ஓகேங்களா? மெச்சூரிட்டி டைமில் இது வந்து பர்ஸ்ட் ஆகி ஓப்பன் ஆகாது, அதாங்க மீன் பண்ணுறாங்க. இன்டெகுமெண்டட் இன்டெகிசன்ட் மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூவில் என்னென்ன ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதில் நம்பர் 1 ஃபியூனிக்கல். ஓகேங்களா? ஃபியூனிக்கல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவியூலுடைய ஒரு ஹோல்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஸ்டாக். ஓகேங்களா? இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் அட்டாச்டு டு த பிளசன்டல் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேங்களா? அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டுடைய பிளசன்டால் போய் அட்டாச் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட், அது மெயினான பார்ட்டு ஃபியூனிக்கல். அடுத்தது ஹைலம். இட் இஸ் நத்திங் பட் த ஜங்ஷன் பிட்வீன் த ஓவியூல் அண்ட் ஃபியூனிக்கல். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது ஃபுல்லாக ஓவியூல். சரிங்களா? இந்த பார்ட் எல்லாமே ஓவியூல். இந்த ஓவியூலுக்கும் இந்த ஃபியூனிக்கலுக்கும் நடுவில் வர லேயர் தான் ஹைலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த பார்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை இன்னொரு மாதிரியும் நம்ம சொல்லலாம், த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபியூனிகுலஸ் டு த பாடி ஆஃப் த ஓவியூல். ஓவியூலுடைய பாடி சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸிங்கில் இருக்குது, அதுதான் ஹைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டெகுமெண்ட். இன்டெகுமெண்ட்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவ் லேயர். ஓகேங்களா? இது வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், ஏன் ஈவன் 4 லேயர் கூட இருக்கலாம் ஒரு சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில். ஓகேங்களா? அந்த எதுக்காக இருக்குது அப்படின்னா அந்த ஓவியில் வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்காக தான் அந்த இன்டெகுமெண்ட் ஃபார்மேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. மைக்ரோபைல் அப்படிங்கிற பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் போர் அல்லது பேசேஜ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே இருக்கும்? இட் இஸ் ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த ஓவியூல். ஓகேங்களா? இட் இஸ் ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த ஓவியூல். எந்த டிப்பில்? இஃப் த இன்டெகுமெண்ட் இஸ் ஆப்சண்ட் அட் த டைம் த மைக்ரோபைல் ரீஜியன் இஸ் அரைசிங். ஓகேங்களா? இப்போ இன்டெகுமெண்ட் இது ஃபுல்லாக இன்டெகுமெண்ட் சுற்றிலே இருக்கும், ஒரு ஓவிலோட டிப்பில் இன்டெகுமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபைலார் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு சலாசா. சலாசானா என்னென்னா மைக்ரோபைலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் எண்டு தான் இந்த ரீஜியன் தான் சலாசல் எண்டுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா பேசல் பார்ட் ஆஃப் த ஓவில், ஓவிலுடைய பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூசிலஸ். இது நியூக்ளியஸ்ன்னு படிக்கக்கூடாது, இட் இஸ் நியூசிலஸ். ஓகேங்களா? இட் இஸ் நியூசிலஸ் இஸ் நத்திங் பட் பேரன்கைமேட்டஸ் மாஸ் ஆஃப் டிஷ்யூ. ஓகேங்களா? பேரன்கைமேட்டஸ் மாஸ் ஆஃப் டிஷ்யூ enclosed within the integument. ஓகேங்களா? ஸோ அப்போ பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூனாலே லிவிங் டிஷ்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த லிவிங் டிஷ்யூ இன்டெகுமெண்ட்டை சுற்றிலையும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும், அதை பாடி சர்ஃபேஸ் ஓவியில் கவர் பண்ணி. ஓகேங்களா? அடுத்தது எம்ப்ரியோசாக். எம்ப்ரியோசாக் இஸ் ஆல்சோ கால் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டு நம்ம சொல்லக்கூடியது. அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த நியூசிலஸ்குள்ளார தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா?
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓவியல் வந்து சிங்கிள் எம்ப்ரியோசாக்கை வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது எங்கேருந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னா ஃப்ரம் எ சிங்கிள் மெகாஸ்போர்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். ஓகே, ஒரே ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஒரு எம்ப்ரியோசாக்கு டெவலப் ஆகும். அதுவும் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இதெல்லாம் தான் பார்ட்ஸு. ஸோ பார்ட்ஸ் நம்பர் 1 என்ன, ஃபியூனிக்கல், நம்பர் 2 ஹைலம், நம்பர் 3 இன்டெகுமெண்ட், நம்பர் 4 மைக்ரோபைல், நம்பர் 5 chalasa, number 6 nucleus, number 7 embryosac. So totally the 7 parts is very important in the ovule. ஓகேவா, இப்போ அந்த ஓவியூலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்டெகுமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ஓவியூலை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓவியூல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேஸ்ட் ஆன் இன்டெகுமெண்ட்ஸ், எத்தனை லேயர் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இன்டெகுமெண்ட் லேயர் எத்தனை லேயர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை பொறுத்தும் நாம் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியூலுக்கு ஒரே ஒரு இன்டெகுமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நத்திங் பட் யூனிடெக்மிக் ஓவியூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிடெக்மிக்னா சிங்கிள் இன்டெகுமெண்ட். ஓகேங்களா, இது காமனாக எங்கே பார்க்கலாம்னா கேமோ பெட்டாலேயில் பார்க்கலாம். கேமோ பெட்டாலே அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் பிளான் கலெக்ஷன்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதாவது பிஃபோர் பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இந்த டைப் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க கேமோ பெட்டாலேங்கிறது. அடுத்தது ஓவியூல் ஹேவிங் 2 இன்டெகுமெண்ட்ஸ். இப்போ ஒரு சில ஓவியூலில் 2 இன்டெகுமெண்ட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் பைடெக்மிக்னு சொல்லுவாங்க. தீஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம் வில் பி அப்சர்வ்ட் இன் பாலிபெட்டாலேஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் மோனோகாட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பைடெக்மிக்கில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது இன்டெகுமெண்ட்டு, வெளியில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 லேயர்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா, அப்போ 2 இன்டெகுமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கே பார்க்கலாம், பாலிபெட்டாலே, அதாவது பென்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் பார்க்கலாம். அதாவது பைனாமியல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம்ல நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோனோகார்ட்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து யூனிடெக்மிக். பாருங்கள், ஒரே ஒரு இன்டெகுமெண்ட் தான், வேறு ப்ரொடெக்ஷன் லேயரே இதில் கிடையாது, சிங்கிள் லேயர் மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேங்களா, அதான் 1 இன்டெகுமெண்ட்ஸ், இங்கே 2 இன்டெகுமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகுமெண்ட்ஸே இருக்காது. அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏடெக்மிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டாலம் ஆல்பம். சாண்டாலம் ஆல்பம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சாண்டில்வுட்டை தான் நம்ம சாண்டாலம் ஆல்பம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதே போல் லொராந்தஸ் லில்லி வெரைட்டியில் ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேவா, இவங்களை பார்த்தா இதுதான் இந்த மாதிரி, அதாவது இங்கே வந்து எக்ஸெல்ஸ் ஓவியூல்ஸ் எல்லாம் இருக்கும், அது சுற்றிலும் எந்த விதமான ஒரு அவுட்டர் கவரிங்குமே இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ரேர்லி ஒரு சில ரேரான ஓவியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் ட்ரைடெக்மிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்போடிலஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஸ்பீசியஸில் இந்த மாதிரி ஒரு ரேர் வெரைட்டி இது. ஓகேங்களா, 3 இன்டெகுமெண்ட்ஸு அதில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோசாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டாபிக் 2ல். ஓகேங்களா, எம்ப்ரியோசாக்கு இன்னொரு நேம் என்ன, ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, இதை யார் ஃபஸ்ட்டு இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் எம்ப்ரியோசாக்கு மெகாஸ்போரை நியூக்ளியஸை பேஸ் பண்ணி அதோடைய ஃபங்க்ஷனல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன ஃபங்க்ஷனலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஸ்போரிக் ஃபார்ம், பைஸ்போரிக் ஃபார்ம் அண்ட் டெட்ராஸ்போரிக் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சார் மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் என்ன இதில் டிஃப்ரென்ஸை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சிங்கிள் ஸ்போர்ஸ், பேஸ்ட் ஆன் த 2 ஸ்போர்ஸ். அதாவது ஒரு இது டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு கேமிட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி மெகா ஸ்போரோஜெனசிஸும் நடக்கும், மெகா கேமிட்டோஜெனசிஸும் நடக்கும். இங்கே மெகா அப்படிங்கிறது ஃபீமேலில் இண்டிகேட் பண்ணக்கூடியது, அதாவது ஓவியூவில் இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டில் ஸ்போரோஜெனசிஸ் நடந்து அதுக்கப்புறம் கேமிட்டோஜெனசிஸ் நடக்கும். ஓகேங்களா, அப்படி கேமிட்டோஜெனசிஸ் ஃபைனலாக நடந்து முடிஞ்சால் தான் அது மெச்சூர்டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மோனோஸ்போரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமமாக இது என்ன டைப்புன்னு சொல்லுவாங்க, பாலிகோனம் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் பாலிகோனம் டைப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியஸும் டிவைட் ஆக சிங்கிள் லேயராக அதை பிரிஞ்சிடும், தனித்தனி ஒரு செல் வால் ஃபார்மேஷன் மாதிரி இங்கே ஒரு லேயர் ஃபார்மேஷன் பிரிஞ்சு வந்துடும். அதை தான் பாலிகோனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் ஃபார்மேஷன் வந்து அடுத்தடுத்த லேயர் நடந்துக்கிட்டே இருக்கும். இது மியாசிஸ் 1ல் பார்த்தீங்க, இது எம்எம்சி அப்படிங்கிறது
மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் நடந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து என்ன ஆகும், மியாசிஸ் 1ல் 2 செல்லாக பிரிஞ்சிடும். அப்போ மெகாஸ்போர் மதர் செல் 2n இருந்தது n நம்பராக பிரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த n நம்பர் ஆஃப் செல்ஸ் மறுபடியும் எகைன் டிவைட் ஆகும். டிவைட் ஆகி மியாசிஸ் நடந்து மறுபடியும் அந்த மியாசிஸில் வந்து ஒரு டைப் வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் ஒன்று பெருசாக ஃபார்ம் ஆகும், ரிமைனிங் எல்லாம் சின்ன லேயராக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் எங்கே என்ட்ரு ஆகுது, கேமெட்டோஜெனிசிஸ்க்கு என்ட்ரு ஆகுது. ஓகேவா? மைட்டாசிஸ் 1 அப்போ என்ன ஆகும், செல் மல்டிப்ளிகேஷன். அப்போ நியூக்ளியஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருது. ஓகேவா? அந்த நியூக்ளியஸில் 2ஆக பிரிஞ்சோடனே எகைன் மைட்டாசிஸ் 2 நடந்து 2 செல் 4 செல்லாக பிரிஞ்சிருது. 4 8 நியூக்ளியஸாக நமக்கு கிடைக்கும். அந்த 8 நியூக்ளியஸ் தான் மெச்சுரேஷன் நடக்குது. இப்போ அந்த 8 நியூக்ளியஸுமே என்ன ஆகும், 3 நியூக்ளியஸ் டு த மைக்ரோபைலார் எண்டு, 3 நியூக்ளியஸ் டு த செலாசல் எண்டு, ரிமைனிங் 2 நியூக்ளியஸ் ஆர் என்டர்ட் இன் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஓவியூல். ஓகேங்களா? இப்போ அதில் தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன் நடக்கும். இதை தான் பாலிகோனம் டைப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பைஸ்போரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செகண்ட் மியாசிஸ் டிவிஷனில் 2 நியூக்ளியஸ் சேர்ந்து தான் ஒரு வால் ஃபார்மேஷன் நடக்கும். அதுதான் பைஸ்போரிக் அப்படின்னு சொல்கிறது. அப்போ 2 நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு செல்லாக ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கும். அப்போ ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் பார்த்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கும். அதுதான் பைஸ்போரிக். இது வந்து ஆலிஸ்மா அப்படிங்கிற ஸ்பீசிஸில் பார்க்கலாம். ஓகேவா? அதே போல் டெட்ராஸ்போரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் ஃபார்மேஷனே இருக்காது. நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்போது தேர் இஸ் நோ வால் ஃபார்மேஷன். ஓகே, எல்லா நியூக்ளியஸும் ஒரே கவரிங்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து டெட்ராஸ்போரிக் கேமெட்டோஃபைட்டிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் எப்படி டெவலப் ஆனிச்சு, அதாவது நம்ம பாலிகோனம் டைப்புன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்படி டெவலப் ஆனிச்சுங்க ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த மோனோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் எங்கே பார்க்க முடியும், ஆஞ்சியோஸ்போம்ஸில் தான் நம்ம மேக்ஸிமமாக பார்க்க முடியும். ஆஞ்சியோஸ்போமிக் பிளான்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் ஒன்று ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் என்னவா நமக்கு இதாகுது, ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக டெவலப் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டு ஒரு சிங்கிள் மெகாஸ்போர்லேருந்து வந்ததுனால இட் இஸ் நத்திங் பட் மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனல் சிங்கிள் மெகாஸ்போர். ஓகே, ரைட்டு. ஸோ இப்போ இதில் நியூசிலஸ் ஆஃப் செலாசல் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். ஓகே, செலாசல் ஹெட்டில் இருக்கக்கூடிய நியூசிலஸ் சைடில் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் என்ன ஆகுது அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலிமா 2 நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 2 நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு எண்டுக்கும் இந்த பக்கம் ஆப்போசிட் எண்டுக்கும் நமக்கு என்ன பண்ணும், நியூக்ளியஸை மூவ் பண்ணும். அப்போ அந்த செல் என்னது, 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோசாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 2 நியூக்ளியேட் எம்ப்ரியோசாக். இதே போல் மைட்டாட்டிக் டிவிஷன், இது ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன், அடுத்து செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து நமக்கு என்ன நடக்குது, 4 நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ 4 நியூக்ளியேட்னு சொல்லலாம். அடுத்து எகைன் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து 8 நியூக்ளியஸாக டிவைட் ஆகும். அப்போ 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் ஆஃப் த எம்ப்ரியோசாக். ஒன்ஸ் 8 நியூக்ளியேட் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோசாக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு நியூக்ளியஸ் 2 போல் சைடில் இருந்துமே, இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு போலில் இருந்தும் சென்ட்ரல் செல்லுக்கு ஒவ்வொரு நியூக்ளியஸை கொடுக்கும். அதை தான் நம்ம வந்து போலார் நியூக்ளியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி மைட்டாட்டிக் டிவிஷனில் நடக்கும் பொழுது ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷனாக தான் இருக்கும். அதாவது எந்த விதமான வால் ஃபார்மேஷனும் இதில் நடக்காது. எங்கே, கேமிட்டோஜெனிசிஸில் வால் ஃபார்மேஷன் நடக்காது, ஸ்போரோஜெனிசிஸில் தான் வால் ஃபார்மேஷன் நடக்கும். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கேமெட்டோஜெனிசிஸில் நியூக்ளியர் வந்து என்ன ஆகுது, மல்டிப்ளை தான் ஆகுது. ஓகேவா? ரிடக்ஷன் டிவிஷன் வந்து தனித்தனி செல்லெல்லாம் பிரிஞ்சு போக கிடையாது. ஒரே சிங்கிள் செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் டிவைட் ஆகி டிஃப்ரெண்ட் போலார் ரீஜனுக்கு மைக்ரேட் ஆகி போயிடும். அதுலேருந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ் சென்ட்ரல் செல்லுக்கு கொடுத்து அதை இன்னொரு செல்லாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்படி வரும்பொழுது அந்த எம்ப்ரியோசாக்கு எத்தனை செல் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா? எம்ப்ரியோசாக்கை பொறுத்த வரைக்கும் 8 நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? ஆனால் 7 செல்ஸ் தான் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சென்ட்ரல் செல் அப்படிங்கிறதுக்குள்ளார 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு செல்லு. செலாசல் எண்ணில் 3 செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, மைக்ரோபைலார் எண்ணில் 3 செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆனால் சென்ட்ரலில் ஒரே ஒரு செல்லு தான், 1 செல் தான், பட் 2 நியூக்ளியஸ்.
ஓகேவா? அப்போ இங்கே 3 இங்கே 3 + 2 அப்போ 8 நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 7 செல்டு எம்ப்ரியோசாக், 8 நியூக்ளியேட்டட் செல்ஸ். அப்போ பாருங்கள், 3 of the nuclei got organized as cells. எப்படி? as cells. 3 of the nuclei வந்து ஆர்கனைஸ் பண்ணி செல்ஸ் ஆஃப் உருவாகிறது. எந்த இடத்துல? மைக்ரோபைலார் எண்டில். ஓகேங்களா? அப்படி மைக்ரோபைலார் எண்டில் செல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் எக் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு செல் வந்து என்னவா கன்சிடர் பண்ணுதுன்னா எக் செல்லாக கன்சிடர் பண்ணிடுது. ரிமைனிங் 2 செல்லு சினர்ஜிடாக ஆக்ட் பண்ணும். ஓகே, ரைட்டு. அடுத்து ரிமைனிங் இன்னொரு எண்டில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியஸ் என்ன பண்ணோம்? ஆர்கனைஸ் பண்ணி ஆன்டிபோடல் செல்ஸாக ஆக்ட் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா செலாசல் எண்ட் அப்படிங்கிற பிளேஸை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அடுத்தது 2 நியூக்ளியஸ் சென்டர் பிளேஸில் இருக்கும். அந்த சென்டர் பிளேஸில் இருக்கக்கூடியது போலார் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட் வெரைட்டி என்ன சொல்கிறாங்க? 7 செல் 8 நியூக்ளியேட்டட் எம்ப்ரியோசாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கேட்கலாம், சார் இப்போ இந்த ஆன்தர் வந்து எந்த இடத்துல சார் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்? ஒன்றா செலாசல் எண்ணில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா, இல்லை மைக்ரோபைலார் எண்ணில் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மைக்ரோபைலார் எண்ணில் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே சைடில் இருக்கக்கூடிய அனிமேட்டட் பிக்சர் பாருங்கள். ஒரு இது வந்து என்னது, நமக்கு வந்து ஆன்தர் வால் போலன் டியூப் அப்படியே இங்கே இடத்துல போலன் டியூப் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல டெவலப் ஆகும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு செல் இருக்கும். ஓகேங்களா? அந்த செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போலன் டியூப் வந்து அங்கே ஒரு கெமிக்கல் பார்த்தீங்களா, ஒரு சிங்கிள் செல் இஸ் தேர். போலன் டியூப் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செல்லை டீஜெனரேட் ஆகும். டீஜெனரேட் ஆகி ஒரு மேல் கேமிட் வந்து எக் செல்லோட இன்ட்ராக்ட் பண்ணுது. இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஓகேவா? அடுத்து மறுபடியும் மேல் கேமிட் என்ன பண்ணும்? இன்னொரு மேல் கேமிட் வந்து சென்ட்ரல் செல்லோட போய் இன்ட்ராக்ட் பண்ணும். பாருங்கள், இன்ட்ராக்ட் பண்ணி இது செகண்ட் டைப். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ட்ரிபிள் ஃபியூஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது எல்லாமே எது கீழே வரக்கூடியது? போலன் எப்படி வந்து நம்ம இதில் இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் இன்ட்ராக்ட் ஆகிறாங்கன்ற இடத்துல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோசாக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.